அன்புள்ளம் கொண்ட மகராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகராசி நேயர்களே, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் இந்த மாத பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமாக பார்க்கும்போது சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் நம்மளுக்கு இந்த கிரக நிலை இருக்கு இல்லையா, அதாவது பொது பலனை சொல்கிறோம். எப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு வேறு, இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தும் கிரகங்கள் மாறும். இப்போ சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் உச்சமாக வரும். மேஷத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ அந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுவார். அந்த மாதிரி அப்போ அதில் சுக்கிரன் சேர்ந்திருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்பு ஒவ்வொரு மாதம் மாறிண்டே வரும்போது இந்த மாத பலன்கள் அது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ மகர ராசிக்கு ரொம்ப நேர்கள் நம்மளுக்கு அதிகப்படியான நேர்கள் நம்மளுக்கு இந்த நம்மளுடைய சேனலை பார்த்து ரொம்ப லைக்கெலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 7 சனி அவங்களுக்கு முடியுங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம மகராசினர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. வாழ்க்கையில் இப்போ அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து ஒரு புதிய திருப்பமாக புதிய முன்னேற்றத்துக்கான வருகின்ற வருடமாக இது இருக்கிறது. இப்போ இந்த மாத பலன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ 3 சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதத்தில் மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வார். 3ஆம் இடத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். அப்போ இந்த அமைப்புகள்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது மகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது. இந்த பிறந்த தமிழ் மாதத்தில், அதுவும் இந்த முதல் மாதமான சித்திரை மாதத்து மகராசினர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி, 2ஆம் அதிபதி சனி, அவர் 3ல் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு முழுமையாக 7 சனி முடிஞ்சு போச்சு. இப்போ மகராசி பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. பொதுவாகவே கிரகப்படி பார்த்தோன்னா சனியும் சூரியனும் பகைன்னு சொல்லுவாங்க. அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சனியும் சூரியன் பகைன்றாலும் நம்மளுக்கு இப்போ சூரியன் உச்சமாக வந்திருக்கும்போது சில சுப நிகழ்வுகள், அதாவது 4ஆம் இடது ஒரு சுகஸ்தானம், அதில் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனால சில சுப நிகழ்வுகள் ஏற்படுற மாதமாக இந்த மாதம் அமையும். பொதுவாக இப்போ நம்மளுக்கு 3ஆம் இடத்துல குரு வீட்டில் புதன் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமாக புதிய முயற்சிகள், அதுக்காக புதிய செலவினங்கள், அதிகப்படியான செலவினங்கள், அதெல்லாம் இப்போ நம்ம நேர்களுக்கு இப்போ நடக்கும். அதெல்லாம் இப்போ அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில வருவாய்கள் அதிகப்படி வரும். அதே மாதிரி அதிகப்படி செலவும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. 7 சனி முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ 7 சனி முடிஞ்சு போயிடுது. இப்போ வருகின்ற மாதங்கள் ஒவ்வொரு மாதமாக பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாகவே வந்துகிட்டே இருக்கும். அதில் அடுத்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றுவார். மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றுவார். அது ஒரு நல்ல அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். சுப செலவுகள், கல்யாணங்கள், வீடு கட்டுற யோகம், புதுசாக வண்டி வாங்குகிற யோகம், புதுசாக நகை வாங்குகிற, இந்த மாதிரிலாம் சில முன்னேற்றங்கள் இனிமேல் படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும். அது இப்போ நடக்கின்ற இந்த மாதத்தில் நம்ம பார்க்கின்ற பொதுவான கிரக பலன்கள் வச்சு தான் சொல்லிட்டே வரும். ஆனால் நம்மளோட சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி தான் சில பேருக்கெல்லாம் மாற்றம் கொடுக்கும். சில பேருக்கு அதிகப்படியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் படிப்படியாக வரும். அதனால் மகராசினருக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அப்படி எல்லாருக்குமே சொல்லிங்கன்னு இப்படி சொல்லக்கூடாது. சிலது நம்மளுடைய சொந்த ஜாதக அடிப்படையில் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மகராசி நேயர்களுக்கு எண்ணிக்கை சந்திராஷ்டமம் அப்படி மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு சந்திராஷ்டமம் வர்ற நாளில் ஒரு 2 நாள் தவிச்சிட்டு, இல்லை 2 நாள் தவிச்சிட்டு, மற்ற நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு கைமேல் பலன்களை கொடுக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு காரியங்கள் நல்ல காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைமேல் பலன்களை கொடுக்கும். பிறந்த இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம மகராசினர்களுக்கெல்லாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.